வணக்கம். என்னோட பல்லு வரிசையாக அழகாக இருந்துச்சு. ஆனால் ஏஜ் ஆக ஆக பல்லுக்கு நடுவில் கேப் ஃபார்ம் ஆகுது. அதுக்கான காரணம் என்ன தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஐ எம் டாக்டர் இந்துமதி, மலை டென்டல் கிளினிக், கோயம்புத்தூர். நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிற நிறைய பேஷண்ட்ஸோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பல்லு வரிசையாக அழகாக இருந்துச்சு, ஆனால் ஏஜ் ஆக ஆக 2 பல்லுக்கு நடுவில் கேப் ஃபார்ம் ஆகுது, பல்லு நகர்ந்து முன்னாடி எந்தன மாதிரி வருது அப்படிங்கிறது தான். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பல்லை சுற்றி இருக்கிற ஈறுகளும் எலும்பும் ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் என்ன வயசானாலும் நம்மளுக்கு 2 பல்லுக்கு நடுவில் கேப் ஃபார்ம் ஆகாதுங்க. இந்த பல்லுக்கு நடுவில் இருக்கிற எலும்பில் தேய்மானமோ கரைமானமோ ஏற்படும் பொழுது தான் நம்மளுக்கு பல்லுக்கு நடுவில் கேப் ஃபார்ம் ஆகிறது, பல்லு ஆட ஆரம்பிக்கிறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைல்டாக நகர ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாகும். 2 பல்லுக்கு நடுவில் இருக்கிற இந்த எலும்பு தேய்மானம் எதனாலெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஈறு நோயும் அதை சார்ந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக இருக்கும். அடுத்ததாக சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் ஈறு நோய், எலும்பு தேய்மானம், அது மட்டும் இல்லாமல் வாயிலிருந்து துர்நாற்றம் வர்றது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். ஸோ எப்போவுமே நம்மளுடைய சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கணும். அடுத்ததாக விமென்ஸ்க்கு ஏற்படக்கூடிய ப்ரெக்னன்சி அண்ட் மெனோபாஸ், இந்த டைமில் உண்டாகிற ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகும் போது ஈறு நோயும் தானாகவே சரியாகும். ஆனால் அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம் சரியாகாது. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராப்பர் ப்ரஷிங் அண்ட் ஓரல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ். நம்மளோட ப்ரஷிங் ப்ராப்பராக இல்லாத பொழுது 2 பல்லுக்கு நடுவில் உணவுப் பொருட்கள் மாட்டி அதுவே காரையாக ஃபார்ம் ஆகி அதனால் ஈறு நோய் உருவாகி எலும்பு தேய்மானம் ஏற்படலாம். ஸோ நம்மளுக்கு வயசு ஆக ஆக இந்த மாதிரியான காரணங்களாலெல்லாம் 2 பல்லுக்கு நடுவில் இருக்கிற எலும்பு தேய்மானம் உண்டாகலாம். அதனால தான் நம்ம பல்லுக்கு நடுவில் கேப் ஃபார்ம் ஆகுது, பல்லு நகர ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எந்தன மாதிரியும் வருது. ஸோ பல்லை சுற்றி இருக்கிற ஈறுகளையும் எலும்பையும் நம்ம எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஏஜுக்கு மேலே 6 months ஒன்ஸ் ப்ராப்பர் டென்டல் செக்கப்பும் டென்டல் கிளீனிங்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். தேங்க்யூ.